திண்டுக்கல் ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய அருமையர் பழனி அவர்கள நிகழ்ச்சியை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர், போட்டூர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர், இந்த ஒன்றியத்தினுடைய ஒன்றியக்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் போட்டூர் செந்தில்ராஜன் அவர்கள, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் சுந்தரராஜன் அவர்கள, வேவராஜாணி சுந்தரராஜன் அவர்கள, நிகழ்வுகளில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் பாசனை இளமைக்கல் பாசனையுடைய மாநில துணை செயலாளரும், இருநாட்டுப்பட்டை ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவருமான அருமை சகோதரர் சிவகுமார் அவர்கள, இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாவட்ட மாணவர்களுடைய செயலாளர் சிவகுமார் அவர்கள, மாவட்ட சிறுபான்மை பிரிவுடைய செயலாளர் சென்னை பிரசாத் அவர்கள, மாவட்ட கைத்தறி பிரிவுடைய செயலாளர் திருப்பதி அவர்கள, இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒன்றிய கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, இணை செயலாளர் ஜெயந்தி வழங்கி கட்சியில் அதனால தமிழ்நாட்டில் அவங்க நம்ம செயல்படுத்தணும். அவங்க துணை செயலாளர் வாங்கி வீட்டு வச்சுக்கிட்டு நம்மளால அந்த கட்சிக்கு தான் செய்ய முடியும், அதை பண்ணணும். மேலாளர்கள்லாம் வந்து வேலை செய்யணும். இந்த ஒரு வருஷம் இன்னைக்கு ரொம்ப தப்பா இருக்கணும். ஆட்சி கட்டு உட்காரலாம் சாதாரண விஷயம் கிடையாது. யாராலும் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இருக்கிற கட்சியை நம்ம கட்டி காப்பாற்றலாம். புதிய தொழிலை வந்து கட்சியில் சேர்க்கணும். அவங்களுக்கு மேல ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அது வெடிக்கிறது தான் செய்யணும், கடமைக்கு செய்யக்கூடாது. எல்லா விஷயத்திலும் ரெண்டு விதம் இருக்குது. கடமைக்கு செயல்படுறது, உரிமைக்கு செயல்படுறது. நம்ம எவ்வளவு விருப்பி செய்யணுமோ அதெல்லாம் நம்ம வெற்றி பெற முடியும். இங்க கண்டிப்பா பொருளாதார வந்திருக்காரு. இதே காலம் இன்னொரு பெற்றிருக்காரு. அடுத்த 10 ஆண்டு கழித்து ஒரு கோடி அரிசி கூட நம்ம மிகப்பெரிய ரேட்டு கொடுக்கணும். 1000 2000 கொடுக்க வேண்டிய சூழல் வரும். நம்ம விவசாயத்தை பாதுகாக்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்த திமுக உண்டு. அது நம்ம அதான் பேசிக்கலாம். நம்ம செயல்படணும். திமுக ஆட்சி ஒழிக்கணும், ஜாதி பேசுறது ஆட்சி ஒழிக்கணும், மதம் வேணாம் சாமி வேணாம்னு சொல்ற அந்த ஆட்சி ஒழிக்கணும், பெண்களை வந்து கொலை பண்ற இந்த ஆட்சி ஒழிக்கணும், இந்த மாதிரி பல போதை பொருள் ஆட்சியை ஒழிக்கணும். இதெல்லாம் வாரிசு அரசியல் ஒழிக்கணும்னா நீங்க எல்லாம் சிறப்பா செயல்பட வேண்டிய காலம் இது. தொழிலே இருக்காம தொழிலே இல்லாம வேலை செய்யுங்க. மீண்டும் 2011 போல 2016 போல 2021 போல ஒரு மிகப்பெரிய ஆட்சியை நம்ம பிடிச்சு நம்ம எல்லாம் மக்களை மகிழ்விக்கலாம். நம்ம மகிழ்ச்சியாளர்கள் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறது. நம்ம சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உரையாற்றுவார். சிறப்பாக பணியாற்றி அந்த திராவிட தேர்தலில் ஆட்சி வேட்கவில்லை பிரதியாற்றி வேண்டும். எடப்பாடியாளர் ஒரு சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுக்காக பொறுப்புள்ள ஒரு தலைவர் கிடைத்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை கட்சியில் இருக்கிற தமிழ்நாட்டில் எவ்வளவு பார்த்தாலும் கட்சி ஆரம்பிச்சு நம்ம தான் தலைவர் சொல்றான். அண்ணா அவர் பேர் தலைவர் தான் இந்த திமுக ஆட்சியை கொடுக்கிறது எதிர்த்து இப்போக்கை எதிர்த்து சுவரத்தில் தலைவர் கிடைக்கிறார். நம்ம பெயர்ல இன்னைக்கு திருமாவளவன் வந்து என் கட்சியிலே அந்த கூட்டணி இடம்பெற்றார். கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, இது எல்லாமே தான் 16 கட்சி போட்டிருக்கு. அந்த 16 கட்சியுடைய முன்னுக்கு நாங்கள் தான் இன்னைக்கு சொல்றாங்க. அதிமுக ஒரு கட்சி, தனிப்பெரும் கட்சி, ஒரு பெரிய கட்சி. தமிழ்நாட்டில் ஒரு கட்சின்னு சொன்னால் அதிமுக தான். ரெண்டு கட்சி கிடையாது. கணிசிக்கணுமா கணிசிக்க யாராவது நம்ம கட்சியை இருக்கு திராவிட பேர் அண்ணா திராவிட பேர் கணித்து கலத்த வரணும். கணித்து கலத்த வந்து போக்கிட்டா திராவிட பேர் இருக்கிற அமைச்சராக போயிடும். அப்படிப்பட்ட இயக்கம் அண்ணா திராவிட பேர் எஸ்ஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம், அம்மாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம். எடப்பாடி கலக்கிறது இயக்கத்தை பார்க்கிற பற்றி எல்லா கட்சியும் இன்னைக்கு பயப்படுறாங்க. எடப்பாடியா இயக்கத்துக்கு தலைவர் வரப்பட்டு பொருளாக வந்து இயக்கத்தில் வைத்து உருவாக்கப்பட்டு நடைபெற்ற இயக்கம். இயக்கத்தை அழைக்க முடியாது. ரொம்ப சொல்றாங்க. நிகழ்த்தப்படும்போது பேசுறப்பட்ட ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. நம்ம கட்சியை பற்றி எவ்வளவு இதுவாக பேசுறாங்க. ஆனா அவன் பேசுறோம் ஒரு நாளைக்கு 2026 அவெல்லாம் வந்து கொஞ்சம் கைது தான் போவான். அப்படிப்பட்ட இயக்கம் நம்ம அண்ணா திராவிட
இங்க வந்து 2026 சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று மீண்டும் அந்த எடப்பாடி அவர்களுக்கு நாம் மன ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் நம் இயக்கத்தை காப்பாற்ற முடியும். இது சொன்னால் நம்ம கூட்டணி பலமா இல்லைன்னா கூட கட்சி பலமா இருக்கிறது. இந்த தீபுரம் ஒன்றியத்தில் கிழக்கு முதற்கு பரவது கட்சி பலமான கட்சி அதிமுக. அது யார் அதிமுக எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் என்னுடைய அரசியல் வாக்கில எந்த தேவையில்லை நிற்கின்றோம். நான் ஏறிட்டு எங்க தீபுரத்து ஹைஸ்கூல் வந்து நான் ஏறிட்டா போவேன். அப்போ தீபுரத்து வண்டி வரும்போது 1000 ஓட்டு அதிகம் தேவைக்கணும். அதிகம் வருது, 1000 ஓட்டு அதிகமாகும். அப்படியே போகணும்.